என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க வந்து டாபிக் வந்து தப்பா குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளோட்ட பத்தியும், ஃபாண்ட் வேரியன்ட்ட பத்தியும் பார்க்க போறோம். ஓகேவா? ஆ ஃப்ளோட்னா என்ன? ஃபாண்ட் வேரியன்ட்னா என்ன அப்படின்னா, ஆ இங்க நேத்து வந்துட்டு நேத்து ப நான் ஒரு சின்ன டாஸ்க் மாரி குடுத்தேன். ஸோ அத பண்ணீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா யாராவது? குட்டியா அந்த அப்சல்யூட் சாரி ரிலேட்டிவ் வச்சு ஒரு சின்ன டாஸ்க் மாரி குடுத்தேன். எஸ் மேம். பண்ணி பார்த்தேன். ஆ ஓகே, ஓகே. ஸோ நேத்து ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க இந்துமதி. ஸோ அத தவிர்த்துட்டு வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஓகே. எனிவேஸ் யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு எண்டுல வந்து நீங்க வந்து பிரசன்ட் பண்ணி ஸ்க்ரீன வந்து ஷேர் பண்ணி காமிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஃபாண்ட் வேரியன்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபாண்ட் வேரியன்ட் அப்படின்னாலே அந்த நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஃபாண்ட்ட அதாவது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல்ல டைப்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ட வந்துட்டு அதோட ஃபாண்ட்ட நம்ம சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம்? வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாண்ட்டோட சைஸ சேஞ்ச் பண்ணுவோம். அப்படிதானே? இப்ப இந்த ஃபாண்ட் வந்து ஒரு 20 பிக்சல் சின்ன சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு 40 பிக்சல், 50 பிக்சல் அப்படின்னு குடுத்தா, அந்த ஃபாண்ட்டோட சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபாண்ட்டோட ஸ்டைலையும் மாத்துவோம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் லைக் டைம்ஸ் நியூ ரோமன் இல்லன்னா வேற ஏதாவது ஃபாண்ட்டோட ஸ்டைல் நம்ம வந்து என்ன செய்வோம்? மாத்துவோம். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் இங்க ஃபாண்ட் வேரியன்ட். ஃபாண்ட் வேரியன்ட் என்ன பண்ணும்னா, அதுக்கு நெறைய வேல்யூஸ் இருக்கு. ஃபாண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நெறைய வேல்யூஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வேல்யூ தான் ஸ்மால் கேப்ஸ். ஸ்மால் கேப்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு வந்துட்டு ம் ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேப்ஸ்ல அதாவது லோயர் கேஸ் லெட்டர்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல குடுத்துருக்காங்க. நீங்க இப்ப அத அப்பர் கேஸ் லெட்டரா மாத்தணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்டின்னு குடுத்துட்டீங்கன்னா, லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல உள்ளது எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டரா மாறும். பட் அதோட சைஸஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அந்த சைஸ் அப்படியே தான் இருக்கும். பட் ஜஸ்ட் அதோட லோயர் கேஸ் மட்டும் என்னவா மாறும்னா, அப்பர் கேஸா மாறும். ஓகேவா? சோ இது வந்துட்டு ஸ்மால் கேப்ஸ். ஸ்மால் கேப்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கிடையாது. ஃபாண்ட் வேரியன்ட்ல நெறைய வேல்யூஸ் இருக்கு. ஃபாண்ட் வேரியன்ட்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நெறைய வேல்யூஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த வேல்யூஸ் தான் என்னதுன்னா ஸ்மால் கேப்ஸ். ஸ்மால் கேப்ஸ பத்தி மட்டும் தான் இன்னைக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட் வேரியன்ட் பத்தி இன்னொரு கிளாஸ்லயும் படிப்போம். சோ அதனால இன்னைக்கு வந்து இந்த ஸ்மால் கேப்ஸ பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஓகே. ஓகே. இங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிராக்டிகலா பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இதான் நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். என்னன்னா ஃப்ளோட். ஃப்ளோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஆ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிவ்வுக்குள்ள நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இமேஜ் அப்புறம் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ, உங்களுக்கு அந்த இமேஜ லெஃப்ட் சைட்லயும், அந்த பேராகிராஃப ரைட் சைட்லயும் ஷோ பண்ணணும் அப்டின்னா, நீங்க சிம்ப்ளி என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜ்க்கு போயிட்டு அந்த இமேஜ வந்துட்டு இங்க வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்து இமேஜ் இருக்கா? சோ, அந்த இமேஜ மட்டும் ஆக்சஸ் பண்ணி, அந்த இமேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃப்ளோட் லெஃப்ட் அப்டின்னு குடுத்த உடனே அந்த இமேஜ் லெஃப்ட் சைட்ல போயிரும். அந்த பேராகிராஃப் ரைட் சைட்ல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு பேரு தான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா?
ஸோ இத நான் இதுல வந்துட்டு நெறைய வேல்யூஸ் இருக்கு ஃப்ளோட்டுக்கு. ஃப்ளோட் லெஃப்ட்னா அந்த இமேஜோ, இல்ல அந்த டெக்ஸ்ட்டோ இமேஜ்ன்னு இல்ல டெக்ஸ்ட்டையும் வச்சுக்கலாம். எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த இமேஜோ, அந்த டெக்ஸ்ட்டோ நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல போகும். ஃப்ளோட் ரைட்னா என்ன பண்ணும்? ரைட் சைட்ல போயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துல ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்ததுனால, இந்த சைடு இமேஜ் என்ன ஆயிடுச்சு? ரைட் சைட்ல போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு இத மட்டும் குடுத்தாலே போதும். ஒரு இமேஜும், ஒரு பேராகிராஃபும் இருக்கு ஒரு டிவ்வுக்குள்ள. பட் உங்களுக்கு வந்து இமேஜ நீங்க ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா பேராகிராஃப் ஃப்ளோட் ரைட்டுக்கு போயிரும். ஓகே. ஸோ அதுல நெறைய வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் ரைட்டு அப்படின்னு இருக்குமா? ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்தா லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆகும். ஃப்ளோட் ரைட்டுன்னு குடுத்தா ரைட் சைடு போய் அலைன் ஆகும். இதே ஃப்ளோட் நன் அப்படின்னு குடுக்கும்போது, அது வந்து நீங்க குடுத்தாலும் குடுக்கலனாட்டியும் ஒண்ணுதான். அது வந்து டிஃபால்ட் வேல்யூ. நம்ம ஃப்ளோட்டே குடுக்கலன்னா என்ன ஆகும்? அது நார்மலா இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். ஒரு பேராகிராஃப்குள்ள ஒரு இமேஜ், கீழ ஒரு பேராகிராஃப்னு வச்சோம்னா, அது வந்து இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுக்கும்போது, இது வந்து லெஃப்ட் சைட்ல அண்ட் தென் இது வந்து ரைட் சைட்ல பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ, டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது ஃப்ளோட் நன்னுன்னு தான் இருக்கும். ஓகே. நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுக்கும்போது, அந்த இமேஜ் லெஃப்ட் சைடு, அப்புறம் அந்த பேராகிராஃப் ரைட் சைடு அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இதான் ஃப்ளோட். ஜஸ்ட் ஏதோ ஒரு எலமெண்ட்ட லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ அந்த மாதிரி நம்ம நகர்த்தணும் அப்படின்னா, ஃப்ளோட் யூஸ் பண்ணி நகர்த்தலாம். ஓகே. சோ நான் சொன்னேன்ல நெறைய வேல்யூஸ் உண்டுன்னு. சோ அதுல உள்ள வேல்யூஸ் தான் இதெல்லாம். சோ நன் ஃப்ளோட் நன் அப்படின்னா, எந்த இடத்துக்குமே நகட்டாது. சரியா? நார்மலா டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப்ல ஒரு இமேஜும், ஆ ஒரு சின்ன டெக்ஸ்ட்டும் வச்சீங்கன்னா, அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ, அந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும். இதே லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க பேராகிராஃப் லெஃப்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, பேராகிராஃப் லெஃப்ட் சைடும், அந்த இமேஜ் வந்து ரைட் சைடும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி ஃப்ளோட்ல நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. நான் ஏன் இத ஸ்பீடா சொல்லிட்டு போறேன்னா, நம்ம இத வந்து பிராக்டிகலா நம்ம பண்ணா தான் நமக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிளியர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்ட வந்து நம்ம வந்து பிராக்டிகலா பாத்துரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளியர் ப்ராப்பர்ட்டிய வந்து பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ ஃப்ளோட்ட மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா பார்த்துடலாம் ஒரு டைம். ம். ஓகே. சோ ஃப்ளோட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் வேரியன்ட் பார்க்கலாமா? ஃபாண்ட் வேரியன்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அத பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே தியரியா நீங்க எதுவுமே பார்க்குற மாதிரி இருக்காது. எல்லாமே நீங்க வந்துட்டு பிராக்டிகலா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அங்கேயும் உங்களுக்கு பிபிடிலயும் ஜஸ்ட் பிராக்டிகலா அவங்க செஞ்சு பார்த்த ஆ எக்ஸாம்பிள்ஸ் தான் குடுத்துருப்பாங்க. சோ அதனால நம்ம டைரக்ட்டா விஷுவலுக்கே இன்னைக்கு வந்துட்டோம். ஓகே. ஓகே. சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே. ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு ஆ ஓகே. நான் வந்து நானே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் எல்லாமே இங்க ஸ்மால்ல டைப் பண்றேன். ஓகேவா? ம். இது டிஃபால்ட்டா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்மால்ல இருக்கு. ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பேராகிராஃப ஆக்சஸ் பண்றேன். ஓகே. இந்த பேராகிராஃப ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு வந்து ஃபாண்ட் வேரியன்ட் வந்துட்டு, ஆ நெறைய இருக்கு. ஓகேவா? இன்ஹெரிடன்ஷியல், அன்செட் இது மாரிலாம் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு வேண்டாம். ஸ்மால் கேப்ஸ் மட்டும் குடுத்தோம்னா, அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன ஆயிடுச்சு? எல்லாமே என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, கேப்ஸ்ல மாறிடுச்சு. பட் அதோட சைஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல. எல்லாமே கேப்ஸ்ல மட்டும் தான் மாறியிருக்கே தவிர, அதோட சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அது அப்படியே தான் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு லோயர் கேஸ் லெட்டர் ஜஸ்ட் அப்பர் கேஸ் லெட்டரா மாறும். அவ்வளவுதான். மத்தபடி அதோட சைஸஸ்ல எந்த சேஞ்சும் வருமானா? கிடையாது. வராது. ஓகே. சோ இதான் வந்து ஃபாண்ட் வேரியன்ட். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அப்படின்னா, ஒரு இமேஜ் வச்சு, ஒரு பேராகிராஃப் வச்சு நம்ம ஃப்ளோட்ட பத்தி பார்த்தோமா? சோ ஃப்ளோட்ட பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. சோ ஓகே. ஃப்ளோட்டுக்கு வந்துட்டு நான் ஏதாவது ஒரு இமேஜ காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. இந்த இமேஜ நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நம்ம இப்போ அதே மாதிரி நம்மளும் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். ஓகே. ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். அந்த இமேஜுக்கு கீழ ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே.
ஓகே. சோ இப்போ இந்த இமேஜுக்கு கீழ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது 2மே எதுக்குள்ள தான் இருக்கு? இது 2மே பேராகிராஃப்குள்ள தான் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி எப்ப நீங்க வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டிவ்வுக்குள்ள ஒரு ஒரு இமேஜ் அப்புறம் ஒரு பேராகிராஃப். இல்ல ஒரு பேராகிராஃப்க்குள்ள ஒரு இமேஜ் அப்புறம் ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த இந்த இது யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? லைக் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 எலிமெண்ட் இருக்கு. இது வந்து இப்போ டிஃபால்ட்டா நான் எதுவுமே பண்ணாம இது எந்த லெவல்ல பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இது இப்படிதான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க ஃப்ளோட்டுக்கு வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். இதுக்கு தான் கிளாஸ் நேம் தரேன். ஓகே. ஓகே. இந்த மாதிரி டிஃபால்ட்டா நான் வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஆனா அது எப்படி நமக்கு ஒரு மாதிரி ஒரு அலைன்மென்ட்டே இல்லாம நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இமேஜ் எனக்கு இப்ப எப்படி வேணும்னா, இமேஜ் வந்து எனக்கு ரைட் சைட்ல வேணும். பேராகிராஃப் எனக்கு லெஃப்ட் சைட்ல வேணும். சாரி. இமேஜ் வந்து எனக்கு லெஃப்ட் சைட்ல வேணும். பேராகிராஃப் ரைட் சைட்ல வேணும். அப்பதான் நமக்கு என்ன இருக்கும்னா, ஒரு அலைன்மென்ட் இருக்கும். ஓகே. ஸோ நான் இது கொஞ்சம் இந்த பேராகிராஃப் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. சோ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேராகிராஃப் இந்த சைடு போணும். இமேஜ் வந்து எனக்கு ரைட் சைடு இருக்கணும். ஓகே. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் அந்த இமேஜ மட்டும் ஆக்சஸ் பண்றேன். ஓகே. இந்த இமேஜுக்கு நீங்க கிளாஸ் நேம் குடுக்கறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். சோ நான் இப்ப இதுக்கு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ இமேஜ் ஆஃப் 1 அப்படின்னு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த இமேஜ மட்டும் ஆக்சஸ் பண்ணி, டாட் இமேஜ் ஆஃப் 1 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி, நான் அதுக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, லெஃப்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. சோ இப்ப என்ன ஆயிரும்? இமேஜ் லெஃப்ட் சைடு வந்துருச்சு. அண்ட் தென் அந்த பேராகிராஃப் ரைட் சைடு போயிடுச்சு. ஓகே. இதே மாதிரி நீங்க வந்துட்டு பேராகிராஃபை ஆக்சஸ் பண்ணி அத ரைட் சைடுன்னு குடுத்தா எப்படி என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? இது இருக்கட்டும். இத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த பேராகிராஃப் மட்டும் ஆக்சஸ் பண்றேன். ஓகே. லைக் திஸ். அது இப்படி ஆக்சஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்காது. சோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வேளை நம்ம ஒரே டிவ்வுக்குள்ள 2 எலிமெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன் கேஸ் இத பேராகிராஃப்குள்ள நான் 2யும் வச்சிருக்கிற மாரி, ஒரு டிவ்வுக்குள்ள ஒரு இமேஜ் அண்ட் தென் அதுக்கு கீழ ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்? கீழ உள்ள பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணி ரைட்ன்னு குடுத்தீங்கன்னா, பேராகிராஃப் ரைட் சைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் லெஃப்ட் சைட்லயும் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க இமேஜ லெஃப்ட்ன்னு ஆக்சஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே. நான் இப்ப இமேஜ லெஃப்ட்ன்னு ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்ப இமேஜ ரைட்ன்னு குடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஃப்ளோட்ல நெறைய வேல்யூஸ் படிச்சோம்ல. ஃப்ளோட் லெஃப்ட், ரைட், நன்னு அப்படின்னு நெறைய படிச்சோம்ல. லெஃப்ட் குடுத்தாச்சு. இப்ப ஃப்ளோட் ரைட் குடுத்துறோம். இப்ப என்ன நடக்குன்னா, இமேஜ் என்ன ஆயிடுச்சு? ரைட் சைடு போயிடுச்சு. சோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஓகேவா? இதான் ஃப்ளோட் லெஃப்ட், ரைட். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, ஆ ஃப்ளோட் நன்னுன்னு ஒரு வேல்யூ படிச்சோம். ஃப்ளோட் நன்னுன்னா ஒண்ணும் இல்ல. டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது அப்படின்னு. ஏன்னா நீங்க எந்த ஒரு ஃப்ளோட்டுமே ஸ்பெசிஃபை பண்ணலனாட்டியும் அது இப்படிதான் பிரிண்ட் ஆகும். நீங்க ஃப்ளோட் நன்னுன்னு குடுத்தாலும் அது இப்படிதான் பிரிண்ட் ஆகும். இனிஷியலா நமக்கு ஒரு ஒரு மாதிரி இப்படிதான் நமக்கு இனிஷியலா வந்துச்சு. இனிஷியலா எப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப்குள்ள ஒரு இமேஜும், அது கீழ ஒரு சின்ன டெக்ஸ்ட்டும் வைக்கும்போது, இனிஷியலா நம்மளுக்கு இப்படிதான் வந்துச்சு. பிரிண்ட் ஆயிருந்துச்சு அப்படித்தானே? ஒரு இமேஜ் அது கீழ இப்படி இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட் லெஃப்ட், ரைட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் தான் இமேஜ் லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ அலைன் ஆகி வந்துருச்சு. சோ இது வந்து ஃப்ளோட் நன்னு நீங்க குடுத்தாலும் ஒண்ணுதான், குடுக்கலனாட்டியும் ஒண்ணுதான். ஓகே. சோ ஜஸ்ட் அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே.
அது எதுக்கு அப்படின்னா, நீங்க இன்கேஸ் நீங்க வந்து வேற யாரோ ஒருத்தவங்க பண்ண ப்ராஜெக்ட்ட நீங்க வந்து டெவலப் பண்றீங்க. அந்த மாரி டைம்ல நீங்க வந்துட்டு ஃப்ளோட் நன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிய நமக்கு கட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கிளியர். கிளியர்னா என்னன்னா, இப்ப நான் இத வச்சு உங்களுக்கு கிளியர் சொல்லி தரேன். கிளியர் வந்துட்டு எந்த எலமெண்ட் ஃப்ளோட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிளியர் வச்சு, இன்னொன்னு கிளியர் வைக்காம நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அத வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 டிவ் வச்சுக்கலாம். ஓகே? ஓகே. இது இப்போதைக்கு கமெண்ட்ல இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். ஓகே. ஸோ கிளியருக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் குடுத்துக்கிறேன். ஓகே? ஒரு டிவ்ல நான் ஹலோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கீழ இருந்து இன்னொரு ஒரு டிவ் குடுத்துக்கிறேன். ஓகே. ம். அந்த டிவ்ல வந்துட்டு நம்ம என்ன குடுத்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டிவ் குடுத்துக்கிறேன். ஓகே. அந்த டிவ்வுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். டிவ் 1, டிவ் 2ன்னு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. ம். ஓகே. இதுக்கு div 1 அண்ட் தென் இதுக்கு div 2 அப்படின்னு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, இப்ப நான் உங்களுக்கு இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா நார்மலா தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இங்க வந்து ஹலோ இருக்கு. இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, கீழ வந்துட்டு ஆ ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு. இது நான் என்ன பண்ணல அப்படின்னா, ஃப்ளோட் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஃப்ளோட் யூஸ் பண்ணாம இது வந்து இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த div 1க்கு மட்டும் ஃப்ளோட் யூஸ் பண்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி ஆ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இது பார்டர் குடுத்து காமிக்கிறேன். ஓகே. ஓகே. div 1க்கு வந்து நான் பார்டர் வந்துட்டு குடுத்துட்டு, இதுக்கு வந்துட்டு ஃப்ளோட் நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததா? எஸ் மேம். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிள் இல்ல. ஓகே. எதுல இருந்து உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது? யாரும் பேராகிராஃப் பண்ண முடியும். ஓகே. div 1, div 2ன்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தானே? ஓகே, ஓகே. ஓகே. நான் உங்களுக்கு அதுலேருந்து கன்டின்யூ பண்றேன். ஓகே. ஓகே. நம்ம இப்ப கிளியர் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானே? கிளியர்னா என்னன்னா ஓகே. ஸோ கிளியர்னா என்னன்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க ஃப்ளோட் லெஃப்ட் குடுக்கும்போது சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஓகேவா? என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்றேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கிளியர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. நான் இங்க வந்து ஒரு 2 டிவ் வச்சிருக்கேன். div 1, div 2ன்னு வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, div மேம் 1 ஸ்க்ரீன் க்கு விசிபிள். விசிபிள். ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா இப்போ? எஸ் மேம். ஓகே, ஓகே.
ஓகே. நான் இப்போ வந்து 2 டிவ் வச்சிருக்கேனா, ஒரு டிவ் 1, டிவ் 2ல வந்துட்டு ஒரு டிவ்ல வந்து ஹலோன்னு எழுதியிருக்கேன். இன்னொரு டிவ்ல வந்து ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஓகே. இப்ப நம்ம வந்து கிளியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, டிவ் 1க்கு பார்டர் குடுத்திருக்கேன். ஓகே. டிவ் 1க்கு ஒரு பார்டர் குடுத்திருக்கேன். அதே மாதிரி டிவ் 2க்கும் பார்டர் குடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்டின்னா, கிளியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காண்டி தான் நான் 2த்துக்குமே பார்டர் குடுத்திருக்கேன். ஓகே. டிவ் 1க்கும், டிவ் 2க்கும் என்ன குடுத்திருக்கேன்னா, பார்டர் குடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. சரி. ஓகே, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆ இப்போ பேடிங்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் பேடிங் ஃபர்ஸ்ட் வந்து நான் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. பிக்சல் குடுத்தா உங்களுக்கு தெளிவா தெரிய மாட்டுக்கா? நான் 3 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. 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 சோ இப்போ இந்த மாதிரி நான் ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டெக்ஸ்ட்ல இது வந்து ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்திருக்கேன். அண்ட் தென் இந்த பார்டர வந்துட்டு டிவ் 1 மட்டும் ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்திருக்கேன். அண்ட் தென் இந்த கீழ உள்ளத வந்துட்டு அ டிவ் 2 வந்து ஒரு சின்னதா பார்டர் மட்டும் குடுத்திருக்கேன். ஏன் இந்த பார்டர்லாம் குடுத்திருக்கேன் அப்டின்னா, ஃப்ளோட் லெஃப்ட்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது லெஃப்ட் சைட் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்டின்னா, ஆ ஒரு இன்கன்வீனியன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது. லைக் இது வந்து ஃப்ளோட்ல இருக்கு. ஓகே. பட் ஆனா, ஆ ஹலோ வந்துட்டு ஏதோ ஒரு ஓரத்துல போய் பிளேஸ் ஆயிருக்க மாரி இருக்கு. இந்த பேராகிராஃப் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நமக்கு இப்படி இருக்க வேண்டாம். இங்க வந்து ஹலோ மேலயும், கீழ இந்த பேராகிராஃபும் இருந்தா ஓகே. அதாவது நீங்க நார்மலா ஃப்ளோட் குடுக்காம இத பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஃப்ளோட் குடுக்காம இந்த இத பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க ஹலோ கீழ வந்துட்டு ஒரு பேராகிராஃப் இந்த மாரி தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா, இன் கேஸ் உங்களுக்கு வேற யாரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, அந்த ப்ராஜெக்ட்ல ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்து தாராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்து வச்சிருக்காங்க அப்டின்னா, அது வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சோ, ஆனா நம்ம இத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து இப்படி இருக்கிறது பிடிக்கல. எனக்கு இந்த ஃப்ளோட் லெஃப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறது பிடிக்கல. ஏன்னா, இங்க ஹலோ இருக்கு. அந்த ஹலோல இவ்ளோ ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோ, இந்த சைடு பேராகிராஃப் இருக்கு. இது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. சோ, அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ளோட்ட ரிமூவ் பண்ணி விட்டாலும் ஓகே தான். இத வேற வழியாவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளியர் லெஃப்ட் குடுக்கலாம். கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்துட்டா கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்தா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆ இது வந்துட்டு ஆ இந்த இடத்துல ஃப்ளோட் லெஃப்ட்ல தானே இருக்கு. சோ நம்ம கிளியர் லெஃப்ட்ன்னு குடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்டின்னா, இந்த லெஃப்ட் சைடு இது பண்ணியிருக்கிற அந்த எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எ அ ஒரு லெஃப்ட் சைட்ல ஃப்ளோட்ல நம்ம ஒரு எலமெண்ட் குடுத்துருக்கோமா, சோ அதுக்கு பக்கத்துல இது டிஸ்ப்ளே ஆயிருந்துச்சு. சோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்படிதானே? அந்த ஹலோ கொஞ்சம் குட்டியா இருக்கு. சைட்ல உள்ள இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ அத நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம்னா, இந்த மாதிரி கிளியர் லெஃப்ட் குடுத்தா நமக்கு வந்து அது என்ன ஆகும்? கிளியர் ஆகும். ஓகே. கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்தா இப்ப நீட்டா மேம் மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? இப்போ இருக்கா? நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஓகே. எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஓகே. மேம் ஸ்கிரீன் தெரியல.
Wait a minute. Wait a minute. நான் கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ சிவிலா இருக்கா? Yes, ma'am. Okay. ஓகே. சோ அடுத்து வந்து கிளியர் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா நீங்க ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்றதுக்கு தான் கிளியர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலா குடுக்குறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இனிஷியலா எப்படி இருந்துச்சு? ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்ததுனால லெஃப்ட் சைடு இந்த ஹலோ இருந்துச்சு. இந்த சைடு ஒரு பேராகிராஃப் இருந்த மாரி இருந்துச்சு. ஓகே. நம்ம வந்து இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிளியர் லெஃப்ட் அப்படின்னு குடுத்ததுக்கு அப்புறம், இந்த லெஃப்ட் சைடுல குடுத்திருந்த இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆயிடுச்சு. சோ அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி குடுக்காம எப்படி இது டிஸ்ப்ளே ஆகுமோ, அதே மாதிரியாவே நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதுதான் இங்க கிளியர் ப்ராப்பர்ட்டியோட வேலை. இனிஷியலா குடுத்திருக்கிற ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டிய கட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து கிளியர் லெஃப்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. நான் இந்த கிளியர் லெஃப்ட் குடுக்காம இது எப்படி டிஸ்ப்ளே இருந்துச்சு? இப்படி டிஸ்ப்ளே இருந்துச்சு. கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சோ அது கேன்சல் ஆனதுனால எப்படி ஆயிடுச்சு? அந்த எலிமெண்ட் கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த பேராகிராஃப் எலிமெண்ட் வந்துட்டு கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் கிளியர் லெஃப்டோட வேலை. ஓகே. இதே கிளியர் ரைட் குடுத்தேன்னா என்ன நடக்குது பார்க்கலாமா? கிளியர் ரைட் குடுத்தா ஒண்ணுமே நடக்காது. ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னா, நான் இங்க என்னன்னு குடுத்திருக்கேன்? ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு தான் குடுத்திருக்கேன். ஃப்ளோட் ரைட்ன்னு குடுக்கல. ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்து கிளியர் ரைட்ன்னு குடுத்தா தான், நான் ரைட் சைடுல குடுத்திருக்க அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆயிரும். இதே இங்க வந்து ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துட்டு நான் கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்ததுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த லெஃப்ட் சைடு எலமெண்ட்டுக்கு நான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி குடுத்திருந்தது எனக்கு கிளியர் ஆகி வந்திருந்துச்சு. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துட்டு கிளியரா ரைட்ன்னு குடுத்துருக்கேன். அப்படி கொடுக்க கூடாது. கிளியரும் லெஃப்ட்ன்னு குடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும்? அந்த ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆகி நமக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி குடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி கீழ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்ப நான் இதே இடத்துலயே ஃப்ளோட் ரைட்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்துட்டு கிளியர் ப்ராப்பர்ட்டி எடுத்து விட்டுறலாம். ஓகே. கிளியர் ப்ராப்பர்ட்டி எடுத்து விட்டோனே இனிஷியலா எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. எலிமெண்ட் வந்து இந்த சைடு இருக்கு. அதாவது அந்த ஹலோக்கு தான் நம்ம ஃப்ளோட் ரைட் குடுத்துருக்கோம். சோ அதனால அது ரைட் சைடு அலைன் ஆயிருக்கு. இந்த மிச்சம் உள்ள பேராகிராஃப் எல்லாம் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆயிருக்கு. இதே நான் இப்ப என்ன பண்றேன்னா கிளியர் ரைட்ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்ப எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்ப எப்படி ஆயிருக்கு? இங்க சைடுல இருந்த அந்த பேராகிராஃப் கீழ வந்துருச்சு. அதாவது இப்ப என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, நம்ம ரைட் சைடுல குடுத்திருக்க அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கட் ஆனதுனால, அத நம்ம கிளியர் பண்ணதுனால, நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பேராகிராஃப் வந்து கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் கிளியர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா, கிளியர் ஃபிக்ஸ்ன்னு ஒண்ணு படிப்போம்.
ஓகே. கிளியர் பிக்ஸ வந்து நான் உங்களுக்கு அந்த இமேஜ் வச்சு நான் சொல்லித் தரேன். நான் அந்த இத வச்சு உங்களுக்கு அந்த பிபிடிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. கிளியர் பிக்ஸ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆஹ் ஒரு இப்ப நீங்க ஃப்ளோட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும்ல. ஃப்ளோட் அப்ளை பண்ணி வர்ற இஷ்யூஸ கிளியர் பண்றதுக்கு தான் கிளியர் பிக்ஸ், கிளியர் எல்லாமே. ஓகேவா? இப்போ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இங்க வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஒரு இமேஜ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இமேஜும், இந்த பேராகிராஃபும் இது ஓகே. ஓகேவா? இப்போ இதுக்கு கீழ ஒரு டிவ் குடுத்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது எந்த மாதிரி இந்த கிளியர் பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அது எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். ஓகே. ஓகே. இப்போதைக்கு இது கமாண்ட்ல இருக்குது. ஓகே. இப்ப நான் இந்த இத கமாண்ட்ல இருந்து எடுத்து விட்டுறேன். அங்க ஒரு இமேஜும் ஒரு இதுவும் இருந்துச்சுல்ல. இத நான் இப்ப கமாண்ட்ல இருந்து எடுத்து விட்டுறேன். இப்ப இது வந்துட்டு என்ன எதுல இருக்கு அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு தானே வச்சிருந்தோம். ஓகே. ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. சோ இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த பேராகிராஃப் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப இந்த பேராகிராஃப்க்கு கீழ ஒரு டிவ் வச்சு, இல்ல ஒரு டிவ் கூட வேண்டாம். ஒரு H1 டேக் வைக்கிறேன். ஓகே. இந்த பேராகிராஃப்க்கு ஓகே. கீழ ஒரு H1 டேக்ல வந்துட்டு ஹலோ எவ்ரிஒன் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி இந்த ஹலோ எவ்ரிஒன் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு இந்த ஹலோ எவ்ரிஒன் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கணும்? நான் வந்து இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு கீழ தான் நான் அந்த ஹலோ எவ்ரிஒன் குடுத்துருக்கேன். அப்ப அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கணும்னா, இந்த பேராகிராஃப், இந்த இமேஜ் இதுக்கு கீழ தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும். அதாவது அது எப்படி இருக்குன்னா, இந்த இமேஜ் கூட அந்த பேராகிராஃப் பிரிண்ட் ஆயிருக்குல்ல, இந்த இமேஜ் கூட உள்ள பேராகிராஃப் எந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கோ, அதுக்கு கீழ பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த ஹலோ எவ்ரிஒன் இங்க கீழ பிரிண்ட் ஆகணும். ஓகே. கம்ப்ளீட்டா இந்த இமேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா அது என்ன ஆயிருக்குன்னா, அந்த இமேஜ ஒட்டி இந்த சைடுல பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் இது இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ காமிக்கிறேன். ஓகே. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த பேராகிராஃப்க்கு பார்டர் குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. இது பேராகிராஃப்க்கு வந்து நான் பார்டர் குடுத்துக்கிறேன். இந்த பேராகிராஃபையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. அண்ட் தென் அந்த இமேஜுக்கும் நான் ஒரு பார்டர் குடுத்துக்கிறேன். இல்லன்னா இதுக்கு ப்ளூ கலர் குடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு கிளியரா இருக்கும். ஓகே. சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். வெயிட் a minute. அந்த டிவ்வுக்கே நான் வந்து ஒரு டிவ்வுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே. இந்த பேராகிராஃப இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிவ்வுக்குள்ள போட்டுக்கிறேன்.
ஒரு divல ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். அண்ட் தென் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். ஓகே. இப்ப நான் இந்த divல உள்ள அந்த பேராகிராஃபுக்கும் இமேஜுக்கு மட்டும் நான் float left கொடுத்திருக்கேன். இதான் நான் இனிஷியலா பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த div ஆக்சஸ் பண்ணி அந்த divக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் பார்டர் அப்ளை ஆக மாட்டேங்குது? ஓகே. சோ இப்ப என்னன்னா இப்போ உங்களுக்கு புரியலையோன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு இங்க புரியுதா? இது வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்டர் போட்டதுக்கு அப்புறம் எப்படின்னா இந்த இமேஜ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம float leftன்னு கொடுத்ததுனால இவ்வளவு சைடு எஃபெக்ட். ஓகே. என்னன்னா இமேஜ் இருக்கு, சைட்ல வந்து இந்த பேராகிராஃப் இருக்கு. பட் அந்த பேராகிராஃப்க்கு கீழே நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இவ்வளவு ஸ்பேஸ் கிடக்குது. இப்படிதானே? அந்த பேராகிராஃப் இங்க float leftன்னு கொடுத்ததுனால இமேஜ் லெஃப்ட் சைடும் அண்ட் தென் அந்த பேராகிராஃப் ரைட் சைடும் போயிரும். அதெல்லாம் ஓகே. பட் நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு? இந்த இமேஜுக்கும் இந்த பேராகிராஃப் இமேஜ் வந்து இந்த பேராகிராஃபை விட பெருசா இருக்கு. அப்படிதானே? நம்ம பேராகிராஃப் இவ்வளவு தான் இருக்கு. பட் அந்த இமேஜ் வந்து பெருசா இருக்கு. அதனால நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆனதுனால நம்ம இந்த divக்கு அடுத்து இங்க ஒரு H1 எலிமெண்ட் கொடுத்திருக்கோமா? ஆக்சுவலி நம்ம அந்த divக்கு அடுத்து தான் கொடுத்திருக்கோம். நமக்கு அது வந்து கீழே தான் பிரிண்ட் ஆகணும். அந்த ஹலோ எவ்ரிவன் இந்த இமேஜ் முடிச்சுட்டு இங்க தான் பிரிண்ட் ஆகணும். ஆனா இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த சைடு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். கிளியர் ஃபிக்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அந்த divவை ஆக்சஸ் பண்ணி அந்த divக்கு ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு நம்ம கொடுத்தாலே போதும். ஓகே. ஸோ இந்த divவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம்னா கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆட்டோ மட்டும் கொடுத்துக்கிறேன். நாட் கிளியர் ஃபிக்ஸ். ஓகே. ஓகே. சோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்ததுனால இங்க கிரியேட் பண்ணியிருந்த இந்த ஸ்பேஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. சோ நமக்கு வந்து இப்ப அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து கீழே வந்து ஹலோ எவ்ரிவன பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே. சோ இதுதான் இந்த கிளியர் ஃபிக்ஸோட வேலை. ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியர் ஃபிக்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும்னா அந்த ஸ்பேஸ வந்துட்டு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஓகே. ஃபுல்ஃபில் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகிறது? அதுக்கு அடுத்து உள்ள அந்த ஹலோ எவ்ரிவன் அதுக்கு கீழே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ இதான் கிளியர் ஃபிக்ஸோட வேலை. மேம் ஆ மேம் கிளியர் சொல்லுங்க. கிளியர் ஃபிக்ஸ் மட்டும் திருப்பி சொல்லணுமா? ஓகே. உங்களுக்கு திருப்பி சொல்றேன். மேம் ஓகே. ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப நான் திருப்பி சொல்றேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு div வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த divல ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இப்ப நான் கிளியர் ஃபிக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுக்காம வச்சிருக்கேன். ஓகே. ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுக்கல.
ஓகே, கொடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு டிவ்ல ஒரு இமேஜ் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னா இமேஜ் வந்து லெஃப்ட் சைடும் பேராகிராஃப் ரைட் சைடும் வேணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா நான் இமேஜுக்கு மட்டும் ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பார்டர்லாம் தேவையில்ல, அதை நான் தூக்கிடுறேன். ஓகே, ஸோ ஃப்ளோட்டுக்கு மட்டும் இமேஜுக்கு மட்டும் ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்ததுனால என்ன ஆகுது, இமேஜ் லெஃப்ட் சைடும் அண்ட் தென் அந்த பேராகிராஃப் ரைட் சைடும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்துட்டு பார்டர் வந்து இதுக்கு வந்து சுத்தி பார்டர் கொடுத்துருக்கேன். எதுக்காண்டி இந்த பார்டர் கொடுத்துருக்கேன்னா இங்க வந்துட்டு இப்போ வந்து இது வந்துட்டு நான் கிளியர் பிக்ஸ் யூஸ் பண்ணாதம இங்க வச்சிருக்கேன், பார்டர் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுதா, என்ன தெரியுது அப்படின்னா இங்க வந்து இமேஜ் இருக்கு, பட் ஒரு சைட்ல வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஹலோ எவ்ரிவன் எப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும். ஆனா அது எங்க பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இமேஜுக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஸ்பேஸ்ல இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ எனக்கு இதை பிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும்னா இந்த ஹலோ எவ்ரிவன் தனியா கீழே பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நான் இங்க டிவ்வுக்கு கீழே தானே கொடுத்துருக்கேன், இந்த டிவ்வுக்கு கீழே தான் கொடுத்துருக்கேன். அப்ப அது என்ன பண்ணணும், தனியா அந்த ஹலோ எவ்ரிவன் அந்த H1 டேக் இங்க கீழே தான் பிரிண்ட் ஆகும். ஆனா அது என்ன பண்ணிருக்குன்னா இங்க நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணதுனால இந்த இமேஜை விட இந்த பேராகிராஃப் குட்டியா இருக்கிறதுனால இந்த பார்டரை வச்சே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த பார்டரை வச்சே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை விட இந்த பேராகிராஃப் குட்டியா இருக்கிறதுனால இங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோ அதனால அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த குட்டி H1 வந்துட்டு ஆக்குபை பண்ணிருது. அதை ஆக்குபை பண்ணக்கூடாது, எனக்கு H1 தனியா கீழே வரணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த டிவ்வுக்கு கிளியர் பிக்ஸ், அதாவது கிளியர் பிக்ஸ் யூஸ் பண்றேன். கிளியர் பிக்ஸ்னா என்னது, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண உடனே என்ன பண்ணிருது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இந்த கீழே உள்ள அந்த கீழே வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் கிடந்ததா, அந்த ஸ்பேஸையும் அது இதை விட இப்பவும் அந்த பேராகிராஃப் அந்த இமேஜை விட சின்னதா தான் இருக்கு. ஆனா நம்ம ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்ததுனால அந்த ஸ்பேஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாவே இதை ஆக்கியூபை பண்ணிருது. ஓகேவா? அந்த இமேஜும் அந்த பேராகிராஃபுமே அந்த ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிருது. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோமோ H1 டேக் யூஸ் பண்ணிருக்கோமோ அது கீழே வந்துருது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி தான் இனிஷியலா எனக்கு வேணும். ஆனா அது ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்த இந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அதை எழுதி இருந்தோம். அது அது வந்து அந்த இடத்துல போய் ஆக்கிபை பண்ணி இருந்துச்சு, இந்த ஸ்பேஸ்ல போய் ஆக்கிபை பண்ணி இருந்துச்சு. இதை இந்த பார்டரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த பார்டர் எப்படி இருந்துச்சு, இங்க இங்க இந்த பேராகிராஃப் ஒட்டி இருந்துச்சு, அப்படிதானே? இப்ப எப்படி இருக்கு அந்த பேராகிராஃப், அந்த பார்டர் ஃபுல்லா கவர் ஆகி இருக்கா? சோ இந்த மாதிரி அதோட ஸ்பேஸ் எல்லாத்தையும் அது ஆக்கிபை பண்ணிரும். சோ ஆக்கிபை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த H1 கீழே வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகே, சோ இதுதான் வந்து கிளியர் பிக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ யூஸ் பண்றதுனால நமக்கு வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். ஓகே, புரிஞ்சுதா? யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? திருப்பி ஒன்ஸ் அகைன் சொல்லணுமா? புரிஞ்சு மேம். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஓகேவா? எஸ் மேம். கார்த்திகா? ஓகே, சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஓவரால் ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஃப்ளோட் லெஃப்ட்னா என்னன்னா இப்போ ஒரு இமேஜ் ஒரு பேராகிராஃப் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு இமேஜ் லெஃப்ட் சைடு அண்ட் தென் பேராகிராஃப் ரைட் சைடு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்தேன்னா இமேஜ் லெஃப்ட் சைடும் அண்ட் தென் பேராகிராஃப் ரைட் சைடும் அலைன் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தேன்னா இமேஜ் போய் ரைட் சைடும் அண்ட் தென் பேராகிராஃப் வந்து எனக்கு லெஃப்ட் சைடும் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுலயே கிளியர்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு கிளியர் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை கேன்சல் பண்ணணும்னா நம்ம கிளியர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல நான் இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா ஃப்ளோட் லெஃப்ட் இமேஜுக்கு வந்து ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன், பேராகிராஃப் இப்படி யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இப்படி பிரிண்ட் ஆக வேண்டாம், இமேஜ் மேல பேராகிராஃப் கீழேயே பிரிண்ட் ஆகிடலாம் அப்படின்னா இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியை நான் கட் பண்ணணும்.
அது கட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவேன், இப்ப நான் ஃப்ளோட் ரைட் இந்த இடத்துல பாருங்க. இப்ப நான் ஃப்ளோட் ரைட் குடுத்துருக்கேன்னா, அதே இடத்துல நான் கிளியர் ரைட்ன்னு குடுத்துருக்கேன்னா, அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டிய கேன்சல் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகும்? நார்மலா பிரிண்ட் ஆகும். ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டிய கேன்சல் பண்றதுக்கு நம்ம கிளியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்தா கிளியர் ரைட்ன்னு குடுக்கணும். ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்தா கிளியர் லெஃப்ட்ன்னு குடுக்கணும். ஓகே. அப்படி குடுத்தா நம்மளோட ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கேன்சல் ஆகி, இனிஷியலா நம்மளுக்கு எப்படி அது பிரிண்ட் ஆகுமோ, அதே மாரி பிரிண்ட் ஆகிரும். ஓகே. ஸோ இது கிளியர். அடுத்து கிளியர் ஃபிக்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். கிளியர் ஃபிக்ஸ் எதுக்கு? அப்படின்னா, இனிஷியலா இங்க ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் ஒரு இமேஜ் குடுத்திருக்கேன். நான் அத ஃப்ளோட் லெஃப்ட்ல குடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே. இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருந்தா என்னது அப்படின்னா, இமேஜ் ஒரு சைஸா இருக்கு. அண்ட் தென் அந்த பேராகிராஃப் ஒரு தனி சைஸ்ல இருக்கு. பட் எனக்கு அப்படி இருக்க வேண்டாம். இமேஜ் அப்புறம் அந்த பேராகிராஃப் எல்லாமே ஒரே மாதிரி அலைன் ஆகி, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிறணும். அப்படி ஆக்கியூபை பண்ணலன்னா, அது கூட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம அதுக்கு கீழ குடுக்குற எலமெண்ட் அலைன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அலைன் ஆகாம தடுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாவே அந்த ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிரும். அப்ப எனக்கு என்ன ஆகிறது, இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பேஸும் கிரியேட் பண்ணாது. அப்படி கிரியேட் பண்ணலன்னா என்ன ஆகும், அதுக்கு அடுத்து நம்ம குடுக்குற எலிமெண்ட் அதுக்கு கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகி பிரிண்ட் ஆகிரும். ஓகே. சோ இதுதான் கிளியர் ஃபிக்ஸ். கிளியர் ஃபிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. சோ இதுதான் இன்னைக்கான கிளாஸ். சோ இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃப்ளோட், கிளியர், கிளியர் ஃபிக்ஸ பத்தி பார்த்திருக்கோம். ஓகே. ஓகே. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கிளாஸ்ல இருந்து லெஃப்ட் ஆனீங்க நெட்வொர்க் இஷ்யூனால. உங்களுக்கு புரிஞ்சுதா நான் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது? ஆ? சாரி. நெட்வொர்க் கனெக்ஷன் கேட்கல மேம். ஓகே, ஓகே. சோ ஓகே. நான் ரிப்பீட் பண்ணணுமா உங்களுக்கு? இல்ல நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணுமான்னு கேக்குறேன். ஆ, ஆ புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஓகே. இல்லன்னா ரிப்பீட் பண்றேன் இதுதான். புரியுது மேம். புரிஞ்சுது. ஓகே. ஓகே. சோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இப்ப கேட்கலாம். ஓகே. யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நான் அத பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாரி யாராவது இருக்கீங்களா? நேத்து உள்ள அந்த டாஸ்க்க. மேம் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே. சோ ஆனா இதா இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. போன்ல தான் அட்டன் பண்ணுவேன். ஓகே, ஓகே. சோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொரு நாள் கூட நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மண்டே காட்டுது. ஓகே, ஓகே. ஓகே. சோ ஓகே. நீங்க வந்துட்டு இன்னைக்குள்ள அந்த ஃப்ளோட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. சோ இன் கேஸ் டவுட்னா இப்ப கேட்கலாம். இல்லன்னா நம்ம கிளாஸ் இங்க எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எனி டவுட்? No, ma'am. ஓகே. சோ ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு நாளைக்கு இல்ல மண்டே நம்ம கிளாஸ கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. Thank you, ma'am. தேங்க் யூ.